சின்ன மருமகள் சீரியல்ல எங்க கோவிலுக்கு போன சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எங்க சாவித்திரி வந்து சொல்றாங்க, "ஏன்டி தாமரை போயிட்டு அப்பத்தாகிட்ட அந்த பிரசாதத்த குடுத்துட்டு வா. இல்ல அப்டின்னா அந்த அப்பத்தா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்டின்ட்டு நம்பவே நம்பாது. நீ போயிட்டு அந்த பிரசாதத்த மட்டும் அப்பத்தாகிட்ட குடுத்துட்டு வா" சொல்ட்டு, இங்க தாமரை வந்துட்டு அப்பத்தாவ வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு தேடுறாங்க. பார்க்கும்போது அங்க அப்பத்தா ஆளே இல்ல வீட்ல. அப்பதான் வந்துட்டு இங்க பூர்ணி வராங்க. பூர்ணிகிட்ட வரும்போது பூர்ணிகிட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க. "எங்க பூர்ணி? அப்பதான் யாருமே வீட்ல இல்ல" அப்படி கேட்கும்போது, அதுக்கப்புறம் இங்க பூர்ணி உடனே அழ ஆரம்பிச்சுறாங்க. அழுதுட்டு இங்க பூர்ணி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்றாங்க. "அதுவா நீங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிட்ட பிறகு அப்பதாக்கு நெஞ்சு வலி சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்துட்டு தமிழையும் கூட்டிட்டு கார்ல வந்துட்டு அப்பதாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நெஞ்சு வலி" அப்படி சொல்லிட்டு. இத கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு, சாவித்திரிக்கு உடனே ஷாக் ஆயிடுது. ஒரு சைடு சாவித்திரி அழவே ஆரம்பிச்சுறாங்க. "எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எப்போ வருவாங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்க போய்?" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி பூர்ணிகிட்ட விசாரிக்கவும், இங்க பூர்ணி வந்துட்டு, "எனக்கு தெரியலக்கா. கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம் ஆயிருக்கும் அவங்க போயிட்டு. எனக்கு இன்னும் அவங்க கால் கூட பண்ணல." உடனே இங்க சாவித்திரி கேட்கறாங்க, "ஏன் பூர்ணி நீ வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்ட்டு." அதுக்கப்புறம் இங்க பூர்ணி சொல்றாங்க, "நான் பதட்டத்துல மறந்துட்டேன்க்கா. யாருக்கு நான் கால் பண்ணி சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி நான் மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு யாருக்குமே நான் கால் பண்ணல." அப்படிங்கிற மாரி இங்க பூர்ணி வந்துட்டு சொல்றாங்க. உடனே இங்க சாவித்திரி அழுதுட்டே வந்துட்டு, "சேது கூட போயிருக்காரா?" அப்படி கேட்கும்போது, "ஆமா சேது தான் கூட போயிருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே, இங்க சேதுக்கு வந்துட்டு சாவித்திரி ஃபோன் பண்றாங்க. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ராஜாங்கிட்ட வந்துட்டு தமிழ்ச்செல்வி எப்படியோ தப்பிச்சுறாங்க. முகத்துல துணிய மாட்டிக்கிட்டு இங்க தமிழ்ச்செல்வி எப்படியோ ராஜாங்க கண்லேருந்து தப்பிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ராஜாங்கம் அங்கருந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க சேதுவும் அப்பதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு சேதுக்கு வந்து கால் பண்றாங்க. சாவித்திரி கால் பண்ண உடனே இங்க சேது வந்துட்டு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. யார் கால் பண்றாங்க அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அங்க மொபைல்ல சின்னம்மா அப்டிங்கிற பேர பார்த்த உடனே இங்க சேதுக்கு ரொம்பவே பயமாயிடுது. பார்வ பார்த்தா சின்னம்மா வேற கால் பண்றாங்க. எல்லாம் மாட்டிக்க போறோம். இப்ப அவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனோம். எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வரவும் தான் உன்ன ஆள காணோம்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? பார்த்தியா? எனக்கு தான் இப்ப கால் பண்ணி பேசுறாங்க அப்டிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு அப்பத்தாகிட்ட வந்து கத்தி பேசிட்டு இருக்காரு. உடனே எங்க அப்பத்தா வந்துட்டு, "ஏன்டா? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடு. அவருக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. இப்போ அடுத்தடுத்து கால் பண்ணிட்டே இருப்பானுங்க பாரு." அப்படி சொன்ன உடனே, இங்க சாவித்திரிக்கு அப்புறம் ஈஸ்வரி கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தாமரை கால் பண்றாங்க. எல்லாருமே ஒண்ணுக்கு அடுக்கு ஒண்ணா கால் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியல. பார பார்த்தா எல்லாருமே கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்னதான் சொல்றது இவங்க கால் பண்ணி? இப்ப அவன அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஈஸ்வரி சின்னம்மா வேற கால் பண்றாங்க. அவன் நோண்டி நோண்டி கேட்பான் எங்க போயிருக்கான் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி, இங்க சேது வந்துட்டு அப்பத்தாட்ட கேட்கவும், "டேய் சேது, இப்போதைக்கு அந்த ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போடு. நான் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நான் சொல்லிக்கிறேன் அதெல்லாம். நீ கொஞ்சம் வாய மூடி இருந்தா மட்டும் போதும். நான் போயிட்டு அங்க என்ன சொல்றோமோ அத சொல்லிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க சேது கேட்குறாரு, "என்ன அப்பத்தா நீ சொல்லப் போற? அப்படி என்ன சொல்லிட்ட போற? நம்ம மாட்டிக்க தான் போறோம்." அப்படி கேட்கும்போது, "டேய் அதுல என்னடா இருக்கு? அந்த டைம்ல என்ன தோணுதோ அத சொல்ல வேண்டியது தான். நம்ம தான் வீட்ல ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அப்படின்ட்டு. எனக்கு நெஞ்சு வலி அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடலாம்டா. அதுல என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா சொல்லவும், இங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியாம, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாருமே கால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சேது வந்துட்டு கால் எடுக்கிற மாரி தெரியல. அதுக்கப்புறம் இங்க கடைசியா தமிழ்செல்வி வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, அந்த ஸ்கூல்லேருந்து வெளிய வராங்க. வெளியில வந்துட்டு எங்க கார்ல அப்பத்தாவும் சேதும் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்செல்வி பார்த்த உடனே இங்க சேதுக்கு சரியான கோவமாயிடுது. இப்போ உன்னால பாரு என்ன நடக்க போகுது பாரு. அப்பத்தா பேச்ச கேட்டு நான் உன்ன கூட்டிட்டு வந்து, இப்ப எல்லாருமே வீட்ல மாட்ட போறோம். வீட்டுக்கு எல்லாருமே கோயிலுக்கு போனோம். எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒண்ணு இங்க சேது சொன்ன உடனே, இங்க தமிழ்செல்விக்கு ஒரு சைடு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க? வந்துட்டாங்களா அவங்க எல்லாருமே? அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்செல்வி கேட்கவும், ஆமா அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப அடுத்தடுத்து எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே. என்ன சொல்றதுன்னே தெரியாம. அப்பத்தா பேச்ச கேட்டு இங்க வந்துரு. இப்ப நானும் மாட்டிக்க போறேன் அப்பாகிட்ட. அப்பா வேற வந்துட்டு போயிட்டாரு ஸ்கூலுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு எப்படி மாட்டிக்க போறோம்? எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாரி, இங்க சேது ஒரு சைடு புலம்பிட்டு இருக்க. அந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "இப்ப எதுக்குடா சும்மா நீ புலம்பிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல. என் பையன் ராஜாவான். நான் பார்த்துக்கிறேன் அவன. நீ கிளம்பு ஃபர்ஸ்ட்டு. கார் எடு போலாம்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், அந்த பக்கம் வந்துட்டு ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரிங்க இவங்க எல்லாருமே வீட்ல ரொம்பவே பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க சைடு உட்காந்துட்டு இருக்க, அங்க வந்து ராஜாங்கம் வேற கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் சேது, தமிழ்செல்வி, அப்பத்தா இவங்க எல்லாருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க சேது வந்து சொல்றாரு, "அப்பத்தா இன்னைக்கு ஒரு நாள் தான். இதோட கடைசி. இதுக்கு மேலலாம் தமிழ்செல்வி எல்லாம் எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போ முடியாது." அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா கிட்ட சேது சண்டை போட்டுட்டே வராரு கார்ல. அப்பதான் வந்துட்டு எங்க அப்பத்தா சொல்றாங்க, "டேய் சேது, எனக்கு தெரியாது. நீ ஒரு வாரம் கூட்டிட்டு வந்தா ஆகணும். நீ கூட்டிட்டு போல அப்படின்னா, நான் உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன்டா. நீ தான் வந்துட்டு தமிழ்செல்விய யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் பரீட்சை எழுத கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நான் மாட்டி விட்டுருவேன்.
நீ இவள கூட்டிட்டு போலாம் அப்டின்னா, நீ தான் அதுல மாட்டுவ அப்டிங்கிற மாரி, எங்க அப்பத்தா வந்துட்டு இங்க ஒரு மாதிரி சேது வந்து மிரட்டவும், ஒரு சேது வந்துட்டு, "என்ன அப்பத்தா மிரட்டுறியா நீ?" அப்டின்னு கேட்கும்போது, "ஆமான்டா நான் மிரட்டுவேன் தான். எனக்கு தெரியாது. நான் குடுத்த வாக்க நான் காப்பாத்தணும். நீ வந்துட்டு என்ன பண்ணுவியோ தெரியாது. நீ தமிழ் சிலைய வந்துட்டு எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போய் தான் ஆகணும்." அப்டிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், இங்க சேதுக்கு ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்திருப்பாருனா ராஜாங்கம் வீட்டுக்குள்ளேயே வந்துறாரு. வீட்டுக்குள்ள வரவும், இங்க ராஜா அவசர அவசரமா ஓடி வந்து, இங்க சேர்ல வந்து உட்கார்றாரு. சேர்ல உட்கார்ந்த உடனே இங்க தண்ணி கேட்குறாரு மோகனா கிட்ட. மோகனா தண்ணி எடுத்துட்டு வா அப்டி கேட்கும்போது, இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. இத பார்த்தோனே எங்க ராஜா வந்து, "என்ன சாவித்திரி எல்லாருமே ஒரு மாரி இருக்கீங்க, ஏன் அழுவுற?" அப்டி கேட்கும்போது, "அண்ணே அம்மாக்கு வந்து நெஞ்சு வலி அண்ணே. நெஞ்சு வலியால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அண்ணே. சேது தான் கூட்டிட்டு போயிறான். கூடவே தமிழும் போயிருக்கு. போயிட்டு அவங்க போய் 1 மணி நேரம் ஆகுதாம். எதுவுமே கால் பண்ணா எடுக்க மாட்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்டின்னும் தெரியலண்ணே." அப்டிங்கிற மாரி சாவதி வந்து அழுதுட்டு எங்க ராஜா கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே எங்க ராஜாங்கிறது ஒண்ணுமே முடியல. "என்னம்மா என்ன சாவித்திரி சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? ஏன் அப்படி?" உடனே எங்க ராஜா கண்லருந்து தண்ணி வந்தது. "அம்மா எங்க இருக்காங்க இப்போ? என்ன சேதுக்கு கால் பண்ணீங்களா?" அப்படி கேட்கும்போது எங்க சனாசி கூப்பிட்டு, "சனாசி சேதுக்கு வந்து கால் பண்ணு. எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேளு." அப்படிங்குமே ஒரு பதட்டமா வந்துட்டு ராஜாங்க கேட்கறாங்க. உடனே எங்க சனாசி வந்துட்டு சேதுக்கு கால் பண்றாங்க. அந்த பக்கம் சேது வந்துட்டு சனாசி கால் எடுக்காம அப்படியே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாரி பதட்டமா இருக்காரு. ஆத்தாக்கு வேற இப்படி ஆயிடுச்சு. ஆத்தா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுது அப்படிங்கிற மாரி, இங்க ராஜாங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்க வந்துட்டு, "சனாசி நமக்கு தெரிஞ்ச அதிகாரிலாம் சொல்லு. எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு சேதுவும், ஆத்தாவும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லு." அப்படிங்கிற மாரி, இங்க உடனே இங்க சன்னாசிட்ட வந்துட்டு ராஜாங்க சொல்லவும், இங்க சன்னாசி வந்துட்டு எல்லார்ட்டயும் சொல்லி வச்சுறாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அந்த பக்கம் பூர்ணி வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா தனியா போயிட்டு இங்க சேதுக்கு வந்து கால் பண்றாங்க. இங்க சேதுக்கு கால் பண்ணவும், இங்க பூர்ணியோட கால் வருது. இங்க சேதுக்கு தெரிஞ்சுது. உடனே இங்க சேது வந்துட்டு அப்பத்தாட்ட சொல்றாங்க. "பூர்ணி அத்த தான் கால் பண்ணுது. என்ன பேசுது?" அப்படிங்கிற மாரி. "பூர்ணி தானே கால் பண்றா. குடு நானே பேசுறேன்." அப்படிங்கிற மாரி. எங்க அப்பத்தா பூர்ணியோட கால் வாங்கி பேசுறாங்க. அப்பதான் இங்க பூர்ணி வந்து சொல்றாங்க. "எங்க அப்பத்தா இருக்கீங்க? நல்லா ஆயிடுச்சா உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? இங்க மாமாலாம் வந்துட்டாங்க. ராஜாங்க மாமா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்துட்டாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு உடம்பு?" அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தான் வந்துட்டு சேதுகிட்ட சொல்றாங்க. "சேது உங்க அப்பா வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கான்டா. நமக்கு நெஞ்சு வலி அப்படிங்கிற மாரி வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாரி எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னா, இங்க உங்க அப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சுருவான்டா. நீ ஏதாவது இப்ப பண்ணுடா சேது." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு, "என்ன அப்பத்தா பண்ண சொல்ற? எல்லாமே நீ தானே முடிவு நீயே இது ஒரு முடிவு சொல்லு." அப்படின்னு மாரி கேட்கவும், இங்க அப்பத்தா வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாங்க. "சேது எனக்கு இப்போ உண்மையாவே நான் நெஞ்சு வலி மாரி நடிக்கிறேன். நீ என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு, வீட்ல எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லிடு. எல்லாருமே வீட்ல இருக்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துரும்ல." அப்படிங்கிற மாரி அப்பத்தா சொல்லவும், அதுக்கப்புறம் சேது வந்துட்டு, "அப்பத்தா இதெல்லாம் நீ கரெக்ட்டா சொல்ற. ஆனா இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு, ஏன்னா தப்பாயிடுச்சுனா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி சேது பயத்துல கேட்கறாரு. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தா வந்துட்டு, "டேய் நானே இது பயப்பட்றேன். நீ என்ன இப்படி பயந்துட்டு இருக்க? நீ மொதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடு. எனக்கு நெஞ்சு வலி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், இங்க நேரா வந்துட்டு சேது ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விட்டுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விட்டுட்டு, இங்க அப்பத்தாவும் வந்துட்டு நெஞ்சு வலி சொல்லிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க டாக்டரும் வந்துட்டு, உண்மையாவே வந்துட்டு இந்த வயசான பாட்டிக்கு வந்து நெஞ்சு வலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க உண்மையாவே அப்பத்தா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிய பிறகு, இங்க சேது வந்துட்டு வீட்ல இருக்க ஆளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த மாரி "அப்பத்தாவ இந்த மருத்துவமனையில தான் வச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே கிளம்பி வாங்க. இப்ப அப்பத்தா நல்லா தான் இருக்காங்க. ஒண்ணும் பதட்டம் இல்ல. எல்லாம் பொறுமையா வாங்க." அப்படி சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல இருக்க எல்லாருமே, அது மட்டும் இல்லாம இங்க ராஜாவும், சன்னாசி இவங்க எல்லாருமே கிளம்பி, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக, அந்த பக்கம் சேது வந்துட்டு வெளிய நின்னுட்டுருக்காரு. வெளிய நின்னுட்டு எங்க அப்பத்தா என்னமோ சொல்றாரு. "அப்பத்தா எல்லாருமே வீட்லருந்து வராங்க. நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாரி, முடியாத மாரி படுத்துட்டு இரு." அப்படிங்கிற மாரி சேது சொல்றாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி ஒரு நடிப்ப வந்து காட்டுறாங்க. ஒரு மாரி முடியாத மாரி படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாங்க வந்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்துட்டு எங்க அப்பத்தாவ பார்க்குறாங்க. அப்பத்தாவ பார்த்துட்டு இருக்கும்போது எங்க ராஜாங்க வந்துட்டு அப்பத்தா பார்த்து பேசுறாரு. "ஆத்தா என்னாச்சு ஆத்தா உனக்கு? நல்லா தானே இருக்க இப்போ? இப்ப எதுவும் பிரச்சனை இல்லல்ல? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல உனக்கு எதனா ஒண்ணுனா? நான் கொஞ்ச நேரத்துல பதறி போயிறேன் ஆத்தா. இப்ப எப்படி இருக்க நீ? இப்போ எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல ராஜாங்கம். இப்ப நல்லா இருக்கேன்டா. லேசா நெஞ்சு வலி வந்தது. அதான் சேது வந்துட்டு என்ன கூட்டிட்டு வந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு." அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா சொல்லிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு தமிழ் வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அப்பத்தான் நமக்காக என்னென்னலாம் பண்றாங்களே அப்படிங்கிற மாரி, இங்க ஒரு சைடு தமிழ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சேது வந்துட்டு, "இந்த கெழவி என்ன நடிப்பு நடிக்குது பாரு" அப்படிங்கிற மாரி
இங்க சேது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்ல இருக்க எல்லாருமே நடந்த எல்லா விஷயமும் உண்மை அப்படிங்கிறத நம்பிர்றாங்க. ஆனாலுமே இந்த பக்கம் வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈஸ்வரி கண்ணுக்கு வந்து சந்தேகமா இருக்கத்தால, இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ராஜாங்க பார்வைக்கு வந்து பார்த்தா ஈஸ்வரி கொண்டுட்டு போவாங்களாம். இந்த விஷயம் வந்துட்டு சேதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா ஆகுமா, ஆகாதா அப்படிங்கிறதையும் இங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.